திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ரம்மியமான இயற்கை சூழலுக்கு நடுவே மரகதாம்பிகை சமேத பாபஹரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. வடதில்லை என்ற கிராமத்தை உருவாக்கிய மன்னன் இந்த சிவன் கோயிலை எழுப்பினார். சிதம்பரம் கோயிலுக்கு இணையாக இந்த கோயில் போற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நிலங்களை வாரி வழங்கினான். நந்தியாறு என அழைக்கப்படும் ஆரணி ஆற்றங்கரையில் உள்ள இந்த கோயில் காசிக்கு நிகரான தலமாகவும் ஆரணி ஆறு கங்கைக்கு இணையான தீர்த்தமாகவும் போற்றப்படுகிறது. இதில் நீராடி சிவனை வேண்டினால் பாவங்கள் போகும், தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மூலவருக்கு அருகே கருவறையில் உள்ளங்கை அளவிலான பானலிங்கம் இருப்பது கூடுதல் சிறப்பு. உடையவர் என போற்றப்படும் ராமானுஜர் சகோதரர் கோவிந்தன் என்பவருக்குத்தான் இந்த லிங்கம் கங்கையில் நீராடிய போது கிடைத்தது. பானலிங்கத்தை காளஹஸ்தி கோயிலில் வைத்து பூஜித்ததாகவும் கூறுகின்றனர். கோவிந்தனுக்காக ராமானுஜரின் உத்தரவுப்படி சந்திரகிரி அரசர் கட்டிதேவன் யாதவராயன் இந்த கோயிலை எழுப்பினார் என்பது வரலாறு. இங்கு விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பாலதண்டாயுதபாணி, ஆறுமுகர், துர்க்கை சன்னதிகளும் உள்ளன. நவ கிரகங்கள், நடராஜர் சன்னதிகள் மகா மண்டபத்தில் உள்ளன. சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அருள்மிகு மரகதாம்பிகா சமேத பாபஹரேஸ்வரர் திருக்கோவில், திருவள்ளூர் மாவட்டம், ஊத்துக்கோட்டை வட்டம், பேட்டிவாக்கம் பஞ்சாயத்து. திருக்கோயில் சுமார் 1000 வருஷம் பழமையானது. ராமானுஜர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில். ராமானுடைய பெரியமா பையன் கோவிந்த பட்டர், எம்பார் என்கிற கோவிந்த பட்டர் வைணவராக இருந்தாலும் சிவபூஜை பண்ணுவார். அவர் சிவபூஜை பண்ணிட்டு ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசனம் பண்ணுறார். காசிக்கு போகிறாரு, கங்கையில் முழுகிறார். மூழ்கி எழுந்தப்போ ஒரு சின்ன லிங்கம் அவர் கையில் ஒட்டின்னு வந்தது. அது உதறினா கூட அவர் கையை விட்டு போகல. அதை வச்சு அவர் கொஞ்ச காலம் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது ராமானுஜர் நம்ம வைணவ கோவில் நிறைய திருப்பணி பண்ணணும், ஆனால் நீ வைணவத்திலேருந்து சைவத்திலேருந்து வைணவத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு மாற்றுறப்போ இந்த லிங்கத்தை என்ன பண்ணுறதுன்றப்போ கட்டித்தேவன் யாதவராயன் அப்படின்ற சோழ மன்னனை பிடிச்சி இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த லிங்கத்தை இங்கே ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு அவர் வைணவத்துக்கு போயிடுறார். இது ஸ்தல வரலாறு. சாமி பேர் பாபஹரேஸ்வரர், அம்மன் பேர் மரகதாம்பிகை. சாமி பார்த்தா நம்ம பண்ண பாவெல்லாம் போகணும் ஐதீகம். நிறைய பேர் கல்யாணம் இருக்குது, உடம்பு சரியாதவங்க உடம்பு சரியாகிட்டு இருக்குது, கடன் தொல்லையெல்லாம் நிவாரணமாக இருக்குது. ஆக நிறைய பேருக்கு இந்த கோயில் நிறைய வரம் கொடுத்துருக்குது. இத்திருக்கோயிலில் கணபதி, பழனியாண்டவர், வள்ளி தெய்வரோட சண்முகர் எல்லாம் அமைஞ்சிருக்காங்க. இத்திருக்கோயில் வர்ற வழி ஊத்துக்கோட்டையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். சென்னை டு ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் டு ஊத்துக்கோட்டை, இது மாதிரி 7 கிலோமீட்டர். நான் இத்திருக்கோயிலில் 48 வருஷமாக பூஜை பண்ணிட்டுருக்கேன். பரம்பரை அரங்காவலர் இருக்கேன். எங்கள் அண்ணன் எஸ் கார்த்திகை குருக்கள், அவரும் பரம்பரை அரங்காவலர். நாங்கள் இந்த கோயிலை 7 தலைமையாக நிர்வகிச்சுட்டு வரோம். இத்திருக்கோயிலில் பாலஸ்தாபனம் பண்ணிட்டுருக்கோம். கூடிய விரைவில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். கூடிய விரைவில் நடந்து முடிஞ்சிடும். நம்முடைய வடதில்லை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாபஹரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பெரும்பாலான மக்கள் அதிகளவில் பிரதோஷம், சனி பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி காலங்களில் அதிகளவில் சாமியை பார்த்து கொண்டு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் நம்முடைய கோயிலுக்கு வருபவர்கள் அவர்களுடைய பிரச்சனை என்னவோ அதை வேண்டி மனதார கடவுளை வழிபட்டால் அவர்களுடைய பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது கண்கூட எல்லாருமே வர பக்தர்கள் எல்லாமே பார்த்து வருகின்றனர். எனவே நம்முடைய திருக்கோயில் மேலும் சிறப்படைய வேண்டும் என்பது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.